முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சி உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் 1 மணி நேர நிகழ்வு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். முதலாவது வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை கனப்படுத்துவோம். இரவும் பகலும் நம்மை நினைக்கிறவர், இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறவர், இரவும் பகலும் நாமும் கூட அவருடைய வார்த்தையை தியானிப்போமாக, அவருடைய செய்கைகளை தியானிப்போமாக. வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்தலாமா? நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சந்தோஷமா என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமம் என்றும் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவா. ராஜாதி ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா ஆமென். சேர்ந்து சொல்வோம். அல்லேலூயா ஆமென். உன் அக்கிரமங்களை மன்னித்தார், உந்தன் நோய்களை குணமாக்கினார். உன் அக்கிரமங்களை மன்னித்தார், உந்தன் நோய்களை குணமாக்கினார். உந்தன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார், உன்னை கிருபை இரக்கத்தால் மூடி சுட்டினாரே, அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, அவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் பாட போறீங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே. நல்ல கரங்களை தட்டி கை தட்டி நல்ல சத்தம் வர மாதிரி இன்னும் சத்தமா. திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க. உன் வாயை நன்மையினார் கர்த்தர் திருப்தியாக்குகிறார். உன் வயது கழுகுக்கு சமானமா திரும்ப வாழ வயது போலாகும். அவருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ
ஆத்மாவே என்றும் அல்லேலூயா. சர்வம் அல்லேலூயா. ஆமென். ஒடுக்கப்படும் யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கிறாரே. ஒடுக்கப்படும் யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கிறாரே. ஊருக்கம் இரக்கம் கிருபை மிகுந்த தேவன் நீடிய சாந்தம் நிறைந்த பிதாவே அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க 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 அவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமம். ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவா. ராஜாதி ராஜாதி ராஜாவே என்றுமே கர்த்தாவே கர்த்தாவே என்றுமே ராஜாதி ராஜாவே என்றுமே அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம் அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார். தேவன் என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார். தேவன் என்றைக்கும் கோபம் கொள்கிறார். நம் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் சரி காட்டாமலும் அவர் இருக்கின்றதாலே அவருக்கு ஸ்தோத்திரம். சர்வம் அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமம் என்றும் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவா. ராஜாதி ராஜாதி ராஜாவே என்றுமே கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே ராஜாதி ராஜாவே என்றுமே அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம் அல்லேலூயா. ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல வரும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல அவர். சேர்ந்து பாடுவோம். தமக்கு பயந்தோருக்கு இறங்குகிறார். கர்த்தர் கிருபை நீதி எமக்கு அளித்தாரே. நல்ல கையை தட்டி சொல்வோம் அவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமம் என்றும் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ
அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னாலே காலமே. அவர் நித்தியப்பு எங்களுன் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாலே காலமே. அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னாலே காலமே. அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் சாதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை எல்லாம் சொல்லுமா. பின்னால பாருங்க. அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன்னாலே காலமே. அவர் நித்தியம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். நாம் இதை போல என் தேவனுக்கு முன்பது அர்ப்பணமாய் அவர் பெருகணும். நல்ல கைகளை தட்டி நம்மை மறந்து கர்த்தர் நினைத்து அவர் நாமத்திற்கு ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கு ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன். என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன். என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறேன். சொல்லுமா. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி மெய்யான சேர்ந்து பாடுவோம். நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே எல்லாம் நல்ல கை சந்தோஷமா ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவர். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. சொல்வோம். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம்
கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீர். சொல்லுமா, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீர். நன்றி 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 உமக்கு நன்றி. சந்தோஷமா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. சேர்ந்து சொல்லுவோம். மறவாத தெய்வம் மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி 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 உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி. ஆமென். ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு வாஞ்சை, ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு ஏக்கம் அப்பா. ஆமென். உயிரோடு வாழும் உம் பணி செய்திடுவே. பிரதான கட்டளை நிறைவேற்ற உம் பணி செய்திடு. நன்றி 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 உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான என்பதான என்பதனான பலனான பலனான இயேசு, என்பதனான பலனான பல என்னரணான என்னரணான அரணான அரணான இயேசு, என்னரணான அரணான என் அன்பான 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 இயேசு, என் அன்பான அன்பான மருந்தான என் மருந்தான 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 இயேசு, என் மருந்தான. ஓ என் குணமான, ஓ என் போஜனமே, என் குணமான 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 இயேசு. ஆம் தேவ ஜனங்களே, உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அன்றுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
ஆம் தேவ ஜனங்கள், நித்திய மேரிமம் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களை உடனடியாக சொத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது காத்திருக்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்து பல 5-6 பேருக்கு அற்புதம் நடந்திருக்கும். உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய கடந்த நாட்கள்லாம் கூட துரிதமாக அலிசோத்திரம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நிலையில் இருந்தவங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களுக்கும் அற்புதம் செய்யும். உடனே ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்புங்க. நாங்கள் உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை நாம் எல்லாம் சேர்ந்து கேட்போமாக. எது மெய்யான உபவாசம்? அலிசோத்திரம் வயிற்றை காயப்படுவது அல்ல, வார்த்தையோடு கூட இருப்பது தான் மெய்யான உபவாசம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உபவாசம்னு சொன்னோடனே பைபிளை கையில் தூக்கிடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பைபிளை திறக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பைபிளை வாசிக்கணும், பைபிளை தியானிக்கணும். அலிசோத்திரம் பைபிள் வசனங்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணணும். பைபிள் போல நம்ம வாழ்க்கை மாறணும். அதுதான் உபவாசம். உபவாசங்கிறது ஆண்டவரை மாற்றக்கூடியதல்ல, உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னேன். இதான் மெய்யான உபவாசம். அல்ல, ஆண்டவர் இந்த உபவாசத்தில் வெளித்தோற்றத்தை காட்டிலும் உள்ளான மாற்றத்தை அதிகமாக ஊக்குவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்க வேத வசனம் புரிந்து கொண்டு நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வேத வசனத்தை புரிந்து கொள்ளணும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாங்கப்பா அப்படின்னு கேட்டா வெளிச்சத்தை கத்த தர வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உபவாசிக்கும் பொழுதுதான் அலிசோத்திரம் சில காரியங்களை பகுத்தறிய முடியும். நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. இயேசுடைய சீஷர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்பதாக அவங்க சபையாக கூடி, குழுக்களாக கூடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. நீங்க அப்போஸ்தலர் வாசித்து பார்க்கும் பொழுது அல்ல பவுலும் பர்னபா உட்பட அநேக சீஷர்கள் கூடி உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. பரிசுத்தாவின் இடைப்படுகிறார். அல்ல இந்த பவுலையும் பர்னபாசையும் நான் எதிர்பார்க்கிற ஊழியத்துக்கு பிரித்து அனுப்புங்கள். உடனே சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பி வைத்தாங்க. ஸ்தோத்திரம். உங்க காரியங்களை ஒரு ஜெயம் வேண்டுமா? எதை தேர்ந்தெடுப்பது? நன்மை தீமை எதை தேர்ந்தெடுப்பது? ஜீவன் மரணம் எதை தேர்ந்தெடுப்பது? ஆசீர்வாதம் சாபம் எதை தேர்ந்தெடுப்பது? 2 நல்ல ஆப்ஷன் இருக்கு. அதில் தி பெஸ்டான ஆப்ஷனை கர்த்தர் எதை எனக்குன்னு வச்சிருக்கிறாரு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறது தான் உபவாசம். அதான் பாஸ்டர் சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பதாக தான் வாழ்க்கையில் நான் உபவாசம் பண்ண ஆரம்பித்தேன். கண்ணீரோடு கூட வேத சமூகத்தில் உட்காந்து வேதத்தை வாசிப்பேன். அப்படி கண்ணீராக என் வேத புத்தகத்தில் கொட்டும். என் பைபிள் ஃபுல்லாக எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான உபவாசம். ஏசாயா 58 உண்மையான உபவாசம் இன்னொரு லிஸ்ட் சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவர் மாற்ற வேலை கிடையாது, நம்மை மாற்றுகிற வேலை. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் உபவாச நேரத்தில் வசனத்தோடு இருங்க. உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் சரீரத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. உபவாசம் அப்படிங்கிறது உங்களுடைய தெரிவாக இருக்கு, அது கட்டாயம் அல்ல. அதனால சொல்கிறோம், எல்லாம் முடிஞ்ச அளவு உபவாசம் பண்ணிவாங்க. சாப்பிட்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வேதத்தோடு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கையில் பைபிளை தூக்கி ஆண்டோடைய வசனத்தை வாசி. சோத்திரம். நீங்கள் உபவாசம் பண்ணிட்டு வேலை செய்யக்கூடாது, உபவாசம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை செய்கிற ஆட்களாக இருந்தால் ஒரு கேப்பில் அல்ல நீங்கள் ஜெபம் பண்ணணும். இல்லை இஸ்லாமிய சகோதரர் மாதிரி அந்த நான் சொன்னேன்ல நேற்று உபவாச ஜெபத்தில் சொல்லும்பொழுது நிறைய நேரத்தில் உலக பிரகாரமான மற்ற மார்க்கங்களில் இருக்கிற கான்செப்ட்லாம் நம்ம உபவாசத்தில் கலந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதரம் என்னது புத்த மார்க்கத்தின் கான்செப்ட் உள்ளே வந்துட்டு, அடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தின் கான்செப்ட் வேலை சாப்பிடாம என்ன செய்வாங்க, வேலை செய்கிற நிலைகள் இருக்குது. அப்படி வந்துட்டு இந்து மார்க்கத்தின் கான்செப்ட் உள்ளே வந்துட்டு இப்படியே இருக்குது. அப்போ மெய்யான ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போகணும். அது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா தியானம், மெடிடேஷன் அப்படிங்கிறத நம்ம தியானம். மெடிடேஷன் ஒன்றே டக்குன்னு எல்லாம் பாய போட சொல்லலை, இல்லை யோகா மேட்டை கொண்டுட்டு வாங்க நான் யாரும் சொல்லலை. இந்த மெடிடேஷனோட நமக்கு எல்லாருக்குமே இப்போ பிள்ளைகளுக்கு என்ன யோகா மேட் ஞாபகம் வந்துடும். சரியா? ஸ்கூலில் வேறு கட்டாயத்தில் கொடுத்துட்றாங்க. எல்லா வீடுகளில் இப்போ யோகா மேட் இல்லாத வீடுகளே இருக்காதுன்னு சொல்லலாம். எல்லாம் இருக்குது, எல்லாம் வச்சுட்டு அப்படி இருக்கிற நிலைகளை சொல்லலை. வேதத்தை பொறுத்த வரைக்கும் தியானம் அப்படிங்கிறது வெறுமையாக்குவது அல்ல, ஸ்தோத்திரம். மாறாக உங்கள் மனதை தேவ சத்தியங்களால் நிரப்புவது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க என்னது அல்லது தியானம் அப்படிங்கிறது வேத சத்தியங்களால் உங்கள் மனதை நிரப்புவது. ஒரு விதத்தில் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவது, மீண்டும் மீண்டும் பேசுவது.
ஒரு வசனத்தை மீண்டும் 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 நீங்க நினைவு கூடுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? தியானம். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? உங்களை வெறுமையாக்குவது அல்ல. மீண்டும் மீண்டும் நீங்க ஒரு காலில் ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, அதுல ஒரு வசனம் உங்களோடு கூட கிரியேட் செய்யும். அந்த வசனத்தை நீங்க மீண்டும் 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 ஒன்னொன்னா ஒரு வேடா தியானிக்கணும். ஆண்டவர் எப்படி என்ன வசனத்துக்கு ஜோடி இல்லாமல் இருக்கான்னு சொல்லுவாங்க. அது சோத்திரம். இன்னும் என்ன ஆண்டவர் ஆழங்களை சொல்ல வர்றார், என்ன ஆலோசனைகளை சொல்றார். இன்னைக்கு காலையில் பிரசங்கம் பண்ண அந்த தாசுங்கிற சகோதரர் சொன்னாங்கல்ல, ஒரு பகுதியை வாசிக்கும் பொழுது என்னோடு கூட அந்த வசனத்தை நான் கனெக்ட் பண்ணுவேன், என்ன முன்னால் நிறுத்தி நான் கனெக்ட் பண்ணி நான் யோசித்து பார்ப்பேன். அதுக்கு பேர் தான் என்னது? தியானம். அப்போ வசன தியானங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் மீண்டும் அல்ல சார், பார்த்ததே பார்க்குற வாலிபர் கூட்டத்தை பார்க்குறோம், பார்த்த ஜோக்கே பார்ப்பாங்க, பார்த்த காரியங்களே இருக்கு. டிவிகளில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போட்ட ஜோக்கே போடுற மாதிரி தான் இருக்கும். அல்ல சோத்திரம், அதே பார்க்குற ஆட்கள் இருக்காங்க, பார்த்த ப்ரோக்ராமே பார்க்குறாங்க. அல்ல சார், கிரிக்கெட் நடக்குது, இன்னைக்கு ஃபைனல் நடக்குது, நிறைய பேர் சர்ச்சுக்கு வராமல் வந்திருப்பாங்க, உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, அப்படி இருக்கும். ஆனால் இந்தியா ஜெயிச்சுன்னா பார்த்ததே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்போம். இருக்குதா இல்லையா? இருக்கும். இப்படி அடிச்சான் ஐயா, அப்படி அடிச்சான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ மீண்டும் மீண்டும் நீங்கள் வசனத்தினா உங்கள் வாழ்க்கையை நிரப்புங்க. இந்த உபவாசம் 46 நாட்களில் அது ஒரு தீமா இருக்கட்டும். ரொம்ப நேரம் உட்காந்து வேதத்தை தியானியுங்கள், வேதத்தை அசை போடுங்கள், திரும்ப திரும்ப வாசியுங்க. ஒரு மாடு பாருங்க, டக்குன்னு உட்காந்து திரும்ப உட்காந்து அசை போடுற மாதிரி உங்கள் பிரசங்க நோட்டை தூக்கி எடுத்து வைங்க. வச்சுட்டு ஜனவரி மாதத்துல கேட்ட பிரசங்கத்து மேலாம் கை வச்சு, என்னை இப்படி மாற்றுங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்க, இப்படிப்பட்ட ஆண்டவரை என் வாழ்க்கையில் நீர் இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பிரசங்கம் பண்ண, அவர் இயக்கத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், ஆண்டவரே ஆவிக்குரிய மண்டலங்கள் மேல் அதிகாரம் உள்ளவர், வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர், தனி நபர் மேல் அதிகாரம் உள்ளவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தியானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதலாவது எதை நாம தியானிக்கணும்? நம்பர் 1, தேவனுடைய வசனங்களை தியானியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஜாஷுவா சாப்டர் 1 and verse 8. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்னது என்ன சொல்லியிருக்கு? கையை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு சொல்லல. எங்க பிரியாது? வாயை விட்டு. அன்னைக்கு அது சோத்ராம் தேவனுடைய வார்த்தை எப்படி கடத்தப்பட்டதுன்னா வார்த்தையின் மூலமா தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பதாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து தான் அது சோத்ராம் பைபிள்ஸ் என்னது ஸ்கிரிப்ட் லெவல்ல வருதுன்னு சொல்லிப்பான். அது வரைக்கும் எப்படி போச்சு? ஓரலா தான் போச்சு. வாய் வழியாக தான் செய்திகள் போயிட்டு இருந்து பாருங்க. அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இதில் எழுதியிருக்கிறவளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும். பாருங்க, இது எழுதியிருக்கிறவளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கும். கரங்களை வைத்து ஒரு அலைச்சங்க பார்ப்போம். யோசிச்சுட்டே நல்ல விஷயத்தால் யோசிங்க. பாருங்க, கற்பனையை யோசிக்கிறோம், இல்லாத யோசிக்கிறோம். அப்ப பாருங்க, எழுதியிருக்க நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். கரங்களை வைத்து அலைச்சுங்க பார்ப்போம். தேவையில்லாத போட்டு யோசிக்காதீங்கய்யா, நல்லதை யோசிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ். பிலிப் யான்சி அப்படிங்கிறவர் சோத்திரம் பேரிடர்கள் நடக்கிற இடங்கள்ல ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறார். நிறைய புக் எழுதியிருக்கிறார் பிலிப் யான்சி. கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான இங்கிலீஷில் இருக்கும் அந்த புக்கு. இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் பேரிடர்கள் நடக்கிற இடங்களில் ஊழியம் செய்கிறார். ஒரு பூமி அதிர்ச்சி, அப்புறம் என்னது எரிக்குழம்புகள் இருக்கிற இடம், அது சோதனை எப்படியா வெள்ளம், இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தான் அவர் ஊழியம் செய்கிறாரு. அப்போ நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில சோத்திரம் சரியா இழப்புகள் வரும்பொழுது அதுவே நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்குமா. அப்போ அவர் ஒரு விஷயத்துல சின்ன கிருபையை யோசித்து பாருங்க அப்படிங்கிற என்ன சொல்கிறாருக்கு? லிட்டில் கிரேஸ். பக்கத்தில் சொல்லுங்க, என்னது லிட்டில் கிரேஸ். அதன் மத்தியில் ஆண்ட உங்க வாழ்க்கையில செய்கிற சில அற்புதங்கள் அதிசயங்களை திசை திருப்பி யோசிங்க. இதே பார்த்துட்டு இருக்காங்க, இதே தான் கண்ணில் வந்துட்டே இருக்கும். அது ஆபத்து நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில் எப்படி பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி போனாங்க, அவருடைய சகோதரன் வீட்டு பக்கத்தில் வெடி டம்முன்னு வெடிச்சிருக்கு. அப்போ சோத்ரா, அப்போ பாஸ்டர் ப்ரே பண்ணிக்கன்னு போடும் பொழுது சொன்னேன், ஆண்டவரே கெட்ட நெருங்கி வந்தாலும் நீர் எங்களை பாதுகாத்த தெய்வக்காய் நன்றி. அதான் ரொம்ப முக்கியமா. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. இந்த சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்க பண்ணின ஆண்டவர் இந்த கோலியாத்தையும் ஜெயிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். அதான் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை சாத்தான் நினைக்க வைத்து கொண்டிருக்கும் பொழுது சிறு சிறு கிருபைகளை யோசித்து பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா.
அந்த சிறிய விசுவாசம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த உள்ளங்கை அளவு மேகம் பெரிய மழையா மாறினது. ஒரு சின்ன தாடை எலும்பு ஒரு ஆசீர்வாதமாய் மாறி, ஒரு சின்ன கவன் கல் ஆசீர்வாதமாய் மாறிச்சு. அதே போல இந்த சின்ன சின்ன கிருபைகளை நீங்கள் நினைவு பார்க்கும் பொழுது, நீ நினைத்து பார்க்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தீமையை யோசிக்க விடாதீங்க, அல்ல கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்க வைங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நல்லா நமக்கு தெரியும் அது சம்பந்தமான அல்லது அதற்கு எதிரான நல்ல வார்த்தைகளை கர்த்தர் வேதாகமத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த வேதாகமத்தில் தீர்வு இல்லைன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்குமான தீர்வு இந்த கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை நீங்க சொல்லும் பொழுது சாத்தான் நடுநடுங்கி போவான். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி இயேசுநாதர் வார்த்தையின் மூலமாக சாத்தானை ஜெயித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் வார்த்தையின் மூலமாக சாத்தானை ஜெயிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பாருங்க, அதில் ஒரு ஸ்டான்ஸா இருக்கு பாருங்க, வாசிங்க பார்ப்போம். என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. நான் ராஜாவை குறித்து பாடின கவிதையை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தான் நீ. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே. வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே. அந்த வார்த்தையினால் சத்துருவை நானும் ஜெயிப்பேனே. அந்த வார்த்தையினால் சத்துருவை சொல்லுமா. வார்த்தையினால் இயேசு ஜெயித்தாரே. சொல்லுங்க. வார்த்தையினால் சத்துருவை, அந்த வார்த்தையினால் சத்துருவை நானும் ஜெயிப்பேனே. அந்த வார்த்தையினால் சத்துருவை நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க. வார்த்தையினால் பின்னால கையா அம்மா சூழ்நிலை பார்க்காதீங்க. உலகத்திலே தி பெஸ்டான கொயர் நீங்க தான். இன்னொருத்தர் பாடுங்க. 1 2 3 4. வார்த்தையினால் சத்துருவை. ஆமென். சூப்பர். அந்த வார்த்தையினால் சத்துருவை நானும் ஜெயிப்பேனே. அந்த வார்த்தையினால் சத்துருவை எல்லாம் சொல்லுவோமா. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சாத்தான் ஏதாவது ஒன்று யோசிக்க வைப்பான், நெகட்டிவே யோசிக்க வைப்பான். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாற்று மருந்து, ஆன்டிடோட் சொல்லுவாங்கல்ல, மாற்று மருந்து இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை கொண்டு நிறுத்தினீங்கன்னா சாத்தான் அதுக்கு பிற வேலை செய்ய முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. கேப்பே விடக்கூடாது. பாருங்க, ஒரு ஒரு நிலை சர்ற நிலையை பொறுத்து ஐசியூவில் வைக்கிறீங்க, அதுக்கு பிறகு என்னது ரூம்குள்ளே கொண்டுறீங்க, அப்புறம் வீட்டுக்கு விட்றீங்க, அப்படிதானே? அதே மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பீங்க. சிலர்லாம் உங்களை நீங்களே ஐசியூவில் வைக்கணும், விட்டப்படாது, மாஸ்கை போடணும். அப்புறம் என்னது உங்களுக்கு சில இந்த ரெயில்ஸ் டியூப்பா மூக்கிலெல்லாம் விட்டு அடித்து போட்டு நீங்களே போடணும். ஆவிக்குரிய இதில் கையில் என்ன செய்யணும், ஒரு வென்ஃபிளான் போடணும், எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி வச்சு அப்படின்னா தான் விடுதலை உண்டாகும். நின்று பிடிக்கணும். சிலருக்கு ஈஸியாக சின்ன லெவல்லே போயிடும். சில நேரங்களில் சுகர் பார்த்துருக்கேன். என் தகப்பனாருக்கு நல்லா வீட்டில் போகணும், வெளியிலலாம் போய் நல்லா பாயசம்லாம் குடிப்பாங்க. ஆனால் டேப்லெட் போட்டால் டக்குன்னு குறைஞ்சிரும். ஆனால் இதே எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலையை பண்ணாங்கன்னா குறையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
ஒருத்தருக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரே சுகர் வியாதி தான், ஆனால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் டக்குன்னு சிலருக்கு. அதனால் நானும் போய் பாயசம் குடிப்பேன்னு சொன்னால் அவங்களுக்கு சிக்கல். இப்போ சத்துருவை நம்ம ஸ்நேகிக்காமல் என்ன செய்யணும்? நிறைய நேரத்தில் கூட உட்காந்துருக்க ஊழியர்லாம் சுகரில் இருப்பாங்க. சத்துருவை ஸ்நேகின்னு சொன்னாருன்னு இன்னும் கொஞ்சம் இன்சுலின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படிவாங்க. என்ன செய்யறது? அது வியாதியாக பார்க்கக்கூடாதுன்னு இந்த காலத்தில் கூட சொல்கிறாங்க. அது வியாதியாக பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லா சொல்லுங்கள் தேவ ஜனங்களே. சிலருக்கு ஐசியூவில் நீங்களே உன் ஆள் கொண்டு வந்து போடணும்னு நினைக்காது, நீங்களே போட்டு கான்ஸ்டண்ட்டாக இந்த விட்டப்படாது வெறித்தனமாக நீங்கள் இருக்கணும். உங்களை நீங்களே வசனத்தை வச்சு ஒரு கேப் விடாமல் வச்சிங்கன்னா ஒரு ரிலீஸை கத்த தருவார். என்றைக்குமே நீங்கள் ஐசியூயாக இருக்கீங்க, வியாதி வந்தால் ஒரு சில நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, அப்புறம் வெளியே வந்துடுற மாதிரி. ஒரு சில நாட்களில் கத்தர் டெலிவரன்ஸ் கொடுப்பேன். அந்த 46 நாட்கள் அது பயன்படுத்துங்க. விசேஷ கிருபையை இந்த நாட்களில் கத்தர் ஊட்டிட்டு இருக்கிறாரு, அதை பயன்படுத்துங்க. கான்ஸ்டண்ட்டாக உட்காந்து வசனத்தை வச்சு இப்படி சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர்? எத்தனையோ பேருக்கு தெரியும், எத்தனையோ பேர் தெரியும். வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனது காரணம் ஃபுல் பைபிள் தெரிஞ்சதுனால, தெரிஞ்ச வசனங்களை உருப்படியாக தெரிஞ்சதுனால. அதில் எனக்கு தெரியும், ஒரு சில வசனங்களை வச்சு ஜெயிச்சவங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு சில வசனங்களை புட்டிச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஜெயித்த ஆட்களை பார்த்துருக்கிறேன். நிறைய தெரியும்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சதை தியானம் பண்ணுங்க. கரங்கள் வைத்து தலைச்சங்க பார்ப்போம். ஒரு நோட்டு நீங்கள் பிரசங்க நோட்டை எடுத்து வச்சு 46 ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசங்கத்து மேலே கை வச்சு என்னை இப்படி மாற்றுங்க ஆண்டவன்னு சொல்லுங்க. கத்தர் மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 119:15 வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119:15 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய கட்டளைகளை தியானித்து உங்களுடைய வழிகளை கண்ணோக்குகிறேன். உங்களுடைய கட்டளைகளெல்லாம் நான் தியானிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கட்டளையெல்லாம் தியானித்து உங்களுடைய வழிகளை நான் கண்ணோக்குகிறேன் ஆண்டவரே. அதான் சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். அதனால் நீங்கள் என்ன பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறீங்க இல்லையோ, இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள். இந்த உபவாச நாட்களில் நான் சும்மா பட்டினி கிடைக்க மாட்டேன், பைபிளோடு இருப்பேன். சொல்லுங்கள் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேற்று தான் அம்மா பேசிக்கும்போது சொன்னாங்க, நிறைய நேரங்களில் பாஸ்டருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா வருஷத்துக்கு ஒரு பைபிள் மாற்றுவாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் அவங்க என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, அந்த பைபிளை மாற்ற நேரத்தில் பைபிள் ஒரு சைன் பண்ணி டேட்டும் டைம் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ பாஸ்டர்மா சொன்னாங்க, நிறைய பைபிள் புது பைபிள் அவங்க எடுத்த நேரம் நைட் 2 மணி சொல்லுவாங்க. 2 மணி, அந்த 1 மணி, அந்த டைம்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு சாட்சியாக சொன்னாங்க, பாருங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியர் நமக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கு. அவங்க வசனத்தின்படி வாழணும். எதுனாலும் வசனம் தான் வரும். அவங்க சோத்திரம். அவங்க ஜபமே பிரசங்கமாக தான் இருக்கும். எங்கள் அப்பா தான் நான் பார்த்துனேன், ஜப பிரசங்கம் பண்ணுறாள் ரைட்டா எங்கள் அப்பா. மற்றபடி நம்ம எப்படி ஜபம், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி அலிசோத்தா அப்படி சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின் நல்ல புத்தியை கொடுங்க. சர்ச்சுக்கு வராமல் இப்படி இருக்கு நல்லது இல்லைப்பா. சபை கூடி வரதில் விட்டு விடாங்க. நல்ல புத்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜபா பிரசங்கம் தான் நிறைய பண்ணோம். அது ஜபங்கிறத நான் எங்கள் அப்பாட்ட தான் படிச்சுக்கிட்டேன். என்ன ஜபங்கிறது கான்வர்சேஷன். நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் வசனத்தை வச்சுருக்கணும், இப்படி தான் சவுண்டு கொடுக்கணும் அப்படி இல்லை. ஜபங்கிறது ஒரு உரையாடல். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் பேச நீங்கள் கேட்கணும், நீங்கள் பேச அவர் கேட்கணும். மேக்ஸிமம் அவர் எப்படி பேசுவார்னா வசனத்தின் மூலம். அப்போ நம்ம பாஸ்டர் எப்படி பண்ணுவாங்க? ஜப பிரசங்கம் பண்ணுவாங்க. சிலர்லாம் சேட்டை பண்ணாங்க, சிக்கனால் பார்த்துருக்கேன். வசனத்தை வச்சு உரிச்சு எடுத்துருவாங்க வச்சு, அதுக்கப்புறம் மன மாதிரி ஆகணவர் அப்படி பண்ணுவாங்க சிலர். வசனத்தை பேசும், உணர்த்தணும். சும்மா வசனம் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறதில்ல, வசனம் உங்களை உணர்த்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் எப்படி இருப்பிடமும் கருக்குள்ள உள்ள சொருகிட்டு அப்படி எடுக்கிற நேரத்தில் என்ன ஆகுனா, அப்படி சரிப்படுத்துகிற ஒரு வசனம், குத்துகிற வசனம். அல்ல மேல் பூச்சனா குணமாக்குனா ஒன்றும் நடக்காது. நீ அப்போஸ்தலர் வாசித்து பார்க்கும்போது பேதுரு பிரசங்கம் பண்ண பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவலாம். பக்கத்தில் சொல்லுங்க, இருதயத்துக்கு உங்கள் வசனம் உங்களை இருதயத்தை குத்தணும். அது சொல்ல பாஸ்டர் என்ன குத்தி தான் பேசுகிறான்னு நீங்கள் சொல்லணும். அப்படி நம்ம செய்கிறது கிடையாது. அதான் உங்களுக்கு ஹீலிங் வருங்க. என்னது பிரைஸ்லாம், அப்போ தான் ஹீலிங் வரும். பாஸ்டர் என்ன குத்திட்டாரு உடனே நீங்கள் யாராவது இன்னைக்கு உங்களுக்கு தான் பிரசங்கன்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லணும். அப்படியா, நான் இல்லாத நேரத்தில் ஏன் பேசினார் அப்படின்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற சத்தியம் புரியுது? இன்னைக்கு உங்களை பாஸ்டர் குத்தி பேசினாரு உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? வச்சுக்கிறேன் பார் அவனை அப்படின்னு சொல்ல. அல்லேலூயா. அப்போ தான் சத்தமாக சொல்கிறேன், என்னது
பஞ்சாபி அல்லையிலே போடணும். எல்லாம் பஞ்சாபி அல்லைன்னு போடுங்க பார்ப்போம். அல்லே தகவலை சொன்ன வந்து ஆளுக்கு தலை பிச்சுக்கணும், 4 முடி விழுந்துடும். என்னடா நல்ல கோல் மூட்டி விடலான்னு நினச்சோம், குசும்பத்தான வேலையை பண்ணலான்னு நினச்சா நம்ம பருப்புன்னு வேக மாட்டேங்குதே. சொல்லுங்க அல்லேலூயா. வசனன்னா குத்தனையா செய்யும். வசனன்னா பக்கத்தில் சொல்லுங்க, வசனன்னா குத்த தான் செய்யும். சபைக்குள்ள வந்து வார்த்தை நீங்க சத்தியத்தை கேட்டீங்க, வசனம் செய்யும், குத்தி கொடையும். குத்தலை அப்படின்னா வேஸ்ட். குத்தணும், அது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். சரி, அறிந்திருக்கிறோம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறோம். ராமே சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்ப முதலாவது நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் நல்ல தெரிஞ்ச விஷயம் தான், வசனத்தை தியானி. நான் நிறைய நேரங்களை அதிகார நேரத்தில் செய்திலாம் ஆயத்தப்படுத்தும் பொழுது திடீர்னு தூங்குற நேரத்துக்கு 4 மணி ஆயிரும். ஏன் சும்மா உட்காந்தா இல்லை, இந்த வசனத்தை வாசிக்க 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மாறிடும். ரொம்ப நான் பிரசனத்தை வாசித்தாலும் எனக்கு சரியாக பிரசங்கம் பண்ண முடியாது. என்னன்னா அதுக்கு பிறகு உட்காந்து கண்டிப்பாக திரும்ப எழுதணும். என்னது அப்போ தான் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண பிரசங்கம் நல்லா பண்ணிடலாம். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண போனால் சில நேரங்களில் என்ன சொல்ல வர்றோம். நான் இப்படி கடைசியாக பிரசங்கத்தில் மாட்டினது என்னென்னா செல்ஃப் லவ்வை பற்றி பிரசங்கம் பண்ண முடியுது. அது யாருமே பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உட்காந்து தியானித்து அங்கே எழுதி இதை எழுத 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 எழுதி எழுதி அதுவே டைம் ஆயிடுச்சு. பார்த்தா 3-4 மணி ஆயிடுச்சு. டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். வந்த பிறகு தான் வந்துன்னு மாதிரி அப்புறம் பண்ண என்ன செய்ய அப்படி சமாளிப்போன்னு சொல்லி அப்படி சமாளித்து கடைசியில் சர்ச் ஆள்கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் சமாளிச்சிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. உடனே செகண்ட் சர்வீஸ்க்கு முன்னால் உட்காந்து திரும்ப டக்கடன்னு அவ்வளோத்தை எழுதுனேன். எழுதி அப்புறம் கரெக்டாக பிரசங்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அது வசனம் தியானிக்கணும். என்ன சொல்லியிருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ முதலாவது உங்கள் லைஃப்பில் என்ன செய்யணும், முக்கியமான விஷயம் இது ஒன்று மட்டும் நான் சொல்லி, மற்றெல்லாம் உங்களுக்கு தலைப்பை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன், அதனால் கோபப்பட்டுறாதீங்க. முதலாவதாக வேத வசனங்களை தியானி. 2வதாக தேவனுடைய குணாதிசயங்கள் மற்றும் பண்புகளை தியானிங்கள். சங்கீதம் 48:9 அவருடைய அன்பு. சங்கீதம் 145:5 அவருடைய மகிமை. சங்கீதம் 119:148 அவருடைய விசுவாசம், அவருடைய வாக்குறுதி, வாக்கு, இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள். அவர் வாக்கு பண்ணினா அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகளை நீங்கள் தியானிங்கள். 3வதாக தேவனுடைய செயல்கள் மற்றும் கிரியைகளை தியானிங்கள். அவருடைய செயல்கள். இந்த தாவீதை குறித்து சொன்ன பார்த்தீங்களா, ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது. உங்கள் லைஃப்பில் ஒரு டைரி போட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி டைரி போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஜெயத்தை பெறுவீங்க. எத்தனை பேருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா? பரவாயில்லையே, வாழ்க. எத்தனை பேருக்கு டைரியில் அதுக்கு நீங்கள் என்ன பிரசங்க குறிப்பெல்லாம் எழுதுவீங்க, சூப்பர். ஆனால் டெஸ்டிமனி டைரின்னு ஒன்று போடுங்க. அது சாதாரண நோட் புக்காக கூட இருக்கட்டுமே, டேட் எழுதி டெஸ்டிமனி டைரின்னு போட்டு வைங்க. அளவு கடந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்து பாருங்க, எப்படி அற்புதம் செஞ்சுருக்காரல்ல, சூப்பர்ல. உங்கள் சாட்சியோடு சேர்த்து மற்ற சாட்சிகளை ஒரு இண்டெக்ஸ் போடுங்க. அல்ல சோத்திரம், என் வியாதியை நீக்கினார் அப்படின்னு ஒரு தலைப்பு எத்தனை பக்கத்தில் இருக்குது. அப்புறம் என்னது, அல்ல பொருளாதார தேவையை சந்தித்தார். அப்புறம் நீங்கள் 4 சாட்சி அங்கங்க கேள்விப்படுங்க, அதை ஹிண்ட்ஸ் எடுங்க, எழுதி பாருங்க. இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். மறந்துடுவோங்க, மறதி. ஆண்டவர் செய்த நன்மைகள்லாம் மறந்து, கெட்ட விஷயம் ஞாபகத்தில் இருக்கு, ஒரு கெட்ட வார்த்தை பேசுனது ஞாபகத்தில் இருக்கு, கெட்ட செயல்கள் ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டியது அவருடைய செய்கைகள். கரங்கள் வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சங்கீதம் 77:12 குறிச்சுக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைகள் எல்லாம், உம்முடைய செயல்கள் எல்லாம் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர். அப்ப அதை தியானிங்க, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நற்குணங்கள் மற்றும் புகழ்ச்சியான காரியங்களை தியானிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே. பிரைஸ் தி லார்ட். முந்தைய ஒரு வீக்லி மேகசினில் பார்த்துருக்கேன், கடைசி பக்கம்னு போட்டிருக்கோம். அந்த மேகசினில், வீக்லி மேகசின் வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு காலத்தில் கடைசி பக்கம்னு ஒரு ஸ்டோரி இதில் இருக்கும். ரைட்டா, ஒரு மேகசின், ஒரு கடைசி பக்கம்னு ஒரு புக்கே அவங்க போட்டாங்க, அதை கலெக்ட் பண்ணி. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கடைசியாக சகோதரரே அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ,
அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து. அடுத்த வசனம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு எது உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்குது, நற்குணத்தை ஏற்படுத்துது, அதே யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அலிசோத்த அப்போ பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் குறிச்சுக்கிடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அலிசோத்த 2-3 வசனங்களையும் குறிச்சுக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் ஆளுகையை நீங்கள் சிந்தித்து கொண்டு, அவர் செய்த செயல்கள், நமக்கான செயல்களை சிந்திங்க. இந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய தியாகத்தை நீங்க நினைவு கூறுங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்ல இருக்கிறது. 3ஆம் வசனத்தை போடுங்க. என்ன சொல்லியிருக்கு? ஆகையால் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விவரங்களை சகித்த, கரங்களை போய் தள்ளி வச்சவங்க பார்ப்போம். பச்சை மரத்துக்கே பாடு, பட்டை மரத்துக்கு. நிறைய நேரத்தில் அப்படி சொல்லுவோம், ஆண்டவரே இப்படி தானே பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஏமாத்துறோம். அப்போ தான் அவங்க ஆள் மேலே இருக்கிற கோபம் நீங்கும். பாருங்கள், இன்னைக்கு காலைல கூட பிரசங்கம் பண்ண, சத்துருக்களை சிநேகிங்கள், சரியா, பகைக்கவர்களை ஆசீர்வதிங்க. இதுதான் கிறிஸ்துவின் போதனை. ஆனால் பகையாக மாற்றாதீங்க. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், விசுவாசிகள் பொய் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்களாம்? ராகத்தோடு என்னை விட்டு எடுப்படாத நல்ல இப்படி நிறைய கதைகளை சொல்லுவாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்க? நீ சொன்னால் போதும், செய்வேன், நீ காட்டும் வழியில் பாதம் ஒன்றே பிடிப்பேன். எல்லாம் ராகம் போட்டேன். ஆனால் ஒன்றும் செய்யறதில்லை. இப்ப நீ சொன்னதை ஒரு காலில் வாங்கி அடுத்த காலில் விட்டுட்டு நம்ம நினைக்கிறதான் செய்கிறோம். அப்போ பாருங்க தேவஜனங்களே, அவருடைய அந்த ஆளுகை, அவருடைய செயலை நீங்கள் யோசித்து பாருங்க. அது பெரிய ஆசை. 4 ஆங்கில வார்த்தையை சொல்கிறாங்க இந்த மெடிடேஷன். முதலாவது ரீட், 2வது ரிஃப்ளெக்ட், 3வது ரிமெம்பர், 4வது ரெஸ்பாண்ட். எல்லாம் சொல்லுங்கள். முதலாவது ரீட், ரிஃப்ளெக்ட், ரிமெம்பர் அண்ட் ரெஸ்பாண்ட். அந்த 3 நிதானமாக வசனத்தை சத்தமாக வாசிங்க. வாசிக்கணும். இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறது நல்லா புலமை வேணும் அப்படிங்களேன், இங்கிலீஷ் பாஷை. எங்கள் அப்பா கடை வச்சுருக்க நேரத்தில் நிறைய பேர் வந்து சில நேரங்களில் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அப்பா ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருந்தாங்க. பிஸ்னஸ் பீக் காசில் தான் இருக்கும், மற்ற நேரம் கேப்பில் இருக்கும். அப்போ சிலர் ரிட்டையர்ட் கேஸுகள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்போம். ரயில்வேஸில் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்கெல்லாம் பேசிட்டு அப்போ நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஐயா வெள்ள முடியும் நரைச்ச முடியல இருப்பார். இப்போலாம் பரலோகத்துக்கு போய் பல வருஷமாக இருக்கும். ஆனால் அவர் பேசிட்டு போது சொல்வார், அவருடைய இங்கிலீஷை டெவலப் பண்ணது என்னென்னா, அவர் சொல்வார், கேஜவி நான் வாசிப்பேன், டெவலப் பண்ணுவேன். ஒரு இந்த ஐயா சொல்லுவார் எங்கள் அப்பாட வந்து, ரைட்டா என்ன சொல்வார், என்னுடைய இங்கிலீஷ் புலமைக்கு காரணம் பைபிளையா அப்படின்பார். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் வாசிக்கணும். அப்போ உலகப்பிரகாரமான ஞானமே கிடைக்குன்னா உன்னத ஆசீர்வாதங்களோட கிடைக்கும். நிறுத்தி நீங்கள் நிதானமாக நீங்கள் வாசிங்க. 2வதாக விசுவத்திரம் என்ன செய்யுங்க? இது தேவனை பற்றி எனக்கு என்ன சொல்கிறது? உங்களையே நீங்கள் கேளுங்க. ரிஃப்ளெக்ட், இது தேவனை பற்றி எனக்கு என்ன சொல்லுதா? இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லு? பக்கத்தில் சொல்லுங்க, இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிங்க. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது? திருந்திருக்க சொல்லுதா, அல்ல சோத்தரிக்க சொல்லுதா, ஜெபிக்க சொல்லுதா, அல்ல உங்களை உணர்த்துதா? ஏதோ ஒரு வேலை செய்யும். வசனம் ஒன்று ஸ்தோத்தரிக்க வைக்கும், அல்லது தீர்மானம் எடுக்க வைக்கும். ஒவ்வொரு பிரசங்கமும் அல்ல உங்களை ஸ்தோத்தரிக்க வைக்கும், அல்லது உங்களுக்கு தீர்மானம் எடுக்க வைக்கும். இன்னைக்கு நான் பண்ண பிரசங்கம் உங்களுக்கு சிலருக்கு ஸ்தோத்தரிக்கும். ஆண்டவர் இப்படி இருந்த தயவுக்கா நன்றி, இதெல்லாம் நான் செய்கிற தயவுக்கா நன்றி. ஒரு சில வசனங்கள் நம்மளை உணர்த்தும். ஆண்டவரே இனிமே நான் திருத்திக் கொள்ள தீர்மானம் பண்ணுறேன். 3வதாக ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் ஆசைப்படும், நினைவில் கொண்டுட்டே இருங்க. அதான் இரவும் பகலும் சொல்லப்படும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருங்க. அடுத்ததாக ஸ்தோத்திரம் ரெஸ்பாண்ட். நீங்கள் அல்லது தியானித்த ஒரு காரியத்தை ஜபமாக மாற்றுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ பிரசங்கம் கேட்குறீங்க, ஒரு குட்டி ஜபந்தான் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கொண்டு வரும். இவ்வளோ பிரசங்கத்தை பண்ணாலும் நீங்கள் அந்த ஜபத்தை பண்ண மறந்துட்டீங்கன்னா இந்த பிரசங்கம் உங்களுக்கு வேலையே செய்யாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம், தீர்மானிக்கிற சுதந்திரம். நான் பண்ண பிரசங்கத்தை வச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நான் கேட்டேன், என் கூட பேசின தயவுக்கா நன்றி, இந்த வசனம் இருதயத்தை குத்துன தயவுக்கா நன்றி, என்னை உணர்த்தின தயவுக்கா நன்றி. நான் அந்த வசனத்தை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கேன்ப்பா,
வசனத்தை தியானிக்க மறந்து பிரச்சனையே நான் தியானிச்சுட்டு இருக்கேன், இந்த வசனத்தை தியானிக்க மறந்து என்னை மாற்றும் அப்பா அப்படின்னு ஒரு ஜெபம், குட்டி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அல்ல சோத்திரம் அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கான்செப்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி தானே? அக்செப்ட்னு ஒன்று, அலோ அப்படின்னு ஒன்று கொடுப்போம் தெரியுமா? சாஃப்ட்வேர் நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன செய்வீங்க, என்ன கொடுப்பீங்க? கன்ஃபார்ம் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், அலோ பண்ணணும். கேட்கும், பண்ணாதான் அது உள்ளே வரும். சில சாஃப்ட்வேர்லாம் கேட்கும், உங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா, உங்களுடைய ஃபோட்டோஸை வீடியோஸை நான் ஆக்சஸ் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாதான் அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யும். இல்லைங்க வெளியே போனால் என்ன ஆயிரும், டபக்குன்னு முன்னால். அதே போல தான் நீங்கள் பண்ணுற ஜபம் அது ஸ்தோத்திரம் ரெஸ்பாண்ட். ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டீங்க, வேற ஒன்று புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். திரும்ப ஆண்டவரே நான் அன்றைக்கி சொன்னேன் அந்த வாக்கின்படி வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பலத்தில் 4 நாள் செய்வீங்க, விட்டுருவீங்கய்யா. உங்கள் சுய பலத்தில் நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா 2 நாள் செய்வீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. ஆனால் கிறிஸ்துவின் பலத்தினால் நீங்கள் செய்ய தீர்மானம் பண்ணும் பொழுது வாழ்நாள் முழுவதும் அதை செய்யத்தக்கதான கிருபையை கத்த தருவா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் சுய பலத்தை நம்ப போகிறீங்க? இல்லை, ஆண்டவரே இதை செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் பலவீனப்பா, நான் நிறைய தோற்றுப்பேன், நான் மறந்துடக்கூடாதப்பா. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை தியானிக்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய பிரசங்கியார் நான் பார்த்துருக்கேன். அவங்க வசனத்தோடு கூட தங்கள் வாழ்க்கையை இணைத்தவர். வேலை செய்கிற காலத்தில் ஃப்ரீ கேப் டைமில் வசனத்தை தியானித்த ஆட்கள் வேலையை விட்டு முழு நேர ஊழியத்தில் வந்து நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தலைச்சுங்க பார்ப்போம். இருக்கிறது நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமாக. ஆண்டவரோடு கூட பேசுவோமாக. சொல்லுங்க, இன்னைக்கு பண்ண பிரசர் என்னெல்லாம் சொல்ல போறீங்க? ஆண்டவரே தியானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தருவீராகப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முதலாவது சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வசனத்தை நான் தியானிக்கிறவனாக இருக்கணும். ரெண்டாவதாக உம்முடைய குணாதிசயங்களை, உம்முடைய ஸ்தோத்திரம் அப்பா, அந்த குணாதிசயங்களை பண்புகளை நான் தியானிக்க கிருபை தாங்க. மூணாவது உம்முடைய செயல்கள் மற்றும் கிரியைகளை தியானிக்க நீர் கிருபை தருவீராக. நற்குணங்களை புகழ்ச்சிகளை நான் தியானிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் இந்த அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே. அல்ல ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய கல்வாரி தியாகத்தை நான் நினைக்க ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நான் ரீட் பண்ணணும் ஆண்டவரே, நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் ஆண்டவரே, நான் ரிமெம்பர் பண்ணணும் ஆண்டவரே, நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டு நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லோரும். இது ஒரு நார்மலான ஒரு ஃபார்முலா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பரவலாக உலகத்தில் பின்பற்ற ஒரு ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த வசனம் தான் உங்களுக்கு மருந்து. நான் சொல்கிறேன், இந்த வசனம் தான் உங்களுக்கு ரெமெடி, இந்த வசனம் தான் உங்களுக்கு ரெமெடி. அல்லது ஸ்தோத்திரம், வசனம் தான் உங்களுக்கு. வானம் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஜெபம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி ஹல்லேலூயா வாழ கிருபை தாங்க. யோசிங்க, ஆழமா யோசிங்க. என்ன தீர்மானம் நீங்க எடுக்கணும், என்ன தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு ஒரு ஆக்டிவேஷன் உங்களுக்குள்ள வரப்போகிறது. உங்களுக்குள்ள ஒரு ஆப் ஆக்டிவேஷன், ஒரு சிம் ஆக்டிவேட் பண்ணனா அது உங்க மொபைல் போன் அந்த சிம்மை தூக்கி போடணும். அல்லது போட் பண்றீங்கன்னா ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் டைமுக்குள்ள நீங்க அதை போடும் பொழுது அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் தியானிக்க, உம்முடைய குணாதிசயங்களை பண்புகளை தியானிக்க, உம்முடைய செயல்களை நான் தியானிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. நல்ல பண்புகளை அந்த நல்ல காரியங்களை தியானிக்க எனக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எனக்கு நான் தீர்மானம் தேவையில்லாததை தியானிக்க மாட்டேன். மனுஷரை பற்றி காரியங்கள், நடந்து முடிந்த காரியங்கள் அல்லது ஊர் வம்பு தும்ப நான் யோசிக்க மாட்டேன்ப்பா. மனுஷன் எனக்கு எதிராக இருந்தது நான் யோசிக்க மாட்டேன்ப்பா. உண்மையே யோசிப்பேன். 2 கரத்தை உயர்த்தி இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? கத்த தீர்மானத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இந்த வசனத்தின்படி எங்க வாழ்க்கையை மாற்ற போகிற தயவுக்காக சிறுவர்ல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, வாலிபர்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, பெரியவர்ல ஒப்பு கொடுக்க போறேன் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரின் வசனத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. வாஸ்து எங்க பைபிள் பழசா மாறின ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக ஆண்டவரே. ஜார்ஜ் முல்லருடைய பைபிள்ல மத்தேயு 7:7 அழிஞ்சே இருக்குமா? கையை வச்சு 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 ஜோமனே. விசுவாச வீர் நிறைய இருந்திருக்காங்க தேவஜனங்களே. நீங்க இந்த வசனத்துக்கு மாற்றம் ஒன்றும் இல்லை. தொழில் செய்றீங்களா? இந்த வசனத்தை நம்புங்க. குடும்பத்தை நடத்துறீங்களா? வசனத்தை, குடும்பத்தில் சவால் நிறைந்த வசனத்தை பிடிச்சிருங்க. வியாதியா பலவீனமா வசனத்தை பிடிச்சிருங்க. இன்னைக்கு நான் ஒரு வசன தீவிரவாதியா தான் இருக்கேன். என் மனசு அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. வசனம் அதிகாரம் உள்ளது ஆண்டவரே. உடைய வசனம் தீவிரமாய் கிரியை செய்கிறதப்பா. உடைய வசனம் நிலை நிற்கும் அப்பா. ஒரு சூரியன் நிலை நிற்க, ஒரு பூமி நிலை நிற்குதான், அது செய்யற வேலையை செய்யுதுன்னா உடைய வசனம் நிலை. எங்க வாழ்க்கையில் அப்படி மாற்றம், தனிநபர்ல மாற்றம் உண்டாகட்டும்.
சொல்லுங்க அல்லேலூயா. வசன தீவிரவாதியா உங்களுக்கு நீங்களே மாறுங்க. வசனம் 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 வசனம். அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், அவருடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னது, வசனத்தை தூக்கி பிடிச்சா அது நம்ம தூக்கி பிடிக்குமா? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனம் ஒருபோதும் உங்களை கைவிடவே கைவிடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உங்க வசனம் ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாதப்பா. வசனம் வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம். கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே நன்றாக துதித்தோம், ஆராதித்தோம். இரவும் பகலும் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன்னு சொன்னோம். இரவும் பகலும் எங்களை காக்கிற ஆண்டவர் சொன்னோம்ப்பா. இரவும் பகலும் நாங்களும் உங்கள் வசனத்தை தியானிக்க தீர்மானம் பண்ணுவோம்ப்பா. அதுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தியானிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள தந்த கிருபைக்கா நன்றி. வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசின தெய்வக்கா நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டு வசனத்தை ஆண்டவரே ரீட் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரிஃப்ளெக்ட் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. ரிமெம்பர் பண்ண கிருபை தாங்க. ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு சின்ன ஜெபம் உடனே பண்ணிடுறோம். ஆண்டவர் இப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க, உங்க கையில விடுறேன்ப்பா. நாம் இந்த சத்தியத்தை மறந்துடக்கூடாது. இதை நீங்க எனக்கு நிறைவேற்றி தரணும். அது வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக கிரியை செய்கிறீர். நீர் உதவி செய்கிற தயவுக்கா நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. அது 100 மடங்கு 1000 மடங்கு கோடான கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்களாக. எத்தனை அழகாக மாற்றிருக்கு வாழ்க்கை. இதுல நீ மாற்றுங்கப்பா. மிகுந்த தேவையோடு கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு அற்புத அதிசயங்கள் நடப்பதாக நீ சேர்த்த தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உதவி செய்யும்படியாச்சு. இந்த நாட்கள் நடக்க ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தார். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் கூட கிறிஸ்து காட்டுகிற தியான முறையை நாம் தியானிக்கத்தக்கதான கிருபையை கத்த தந்திருக்கிறார். அல்ல அவருடைய வார்த்தையை நினைப்பூட்டுகிற அனுபவம், மீண்டும் மீண்டும் யோசிக்கிற அனுபவத்தை கத்த நமக்கு தருவாராக. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய செய்கைகளை, அவருடைய குணாதிசயங்களை நினைவு கூறுங்க. அவருடைய செயல்களை நினைவு கூறுங்க. நல்ல பண்புகளை, உண்மையுள்ள காரியங்களை நினைவு கூறுங்க. கல்வாரி சிலுவையில் அவர் செய்த அந்த கிரியை நினைவு கூறுங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்ல தீர்மானம் பண்ணுங்க. ஐ வில் ரீட், ஐ வில் ரிஃப்ளெக்ட், ஐ வில் ரிமெம்பர் அண்ட் ஐ வில் ரெஸ்பாண்ட். இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய விலாசம் கீழே போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஆராதனைகள், ஜபங்கள், நல்ல பைபிள் ஸ்டடீஸ் இருக்குது. யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ் இருக்குது. இன்னொரு யூடியூப் சேனலான எங்களுடைய சேனல் ஜயன் ஏஜி சர்ச் டிவி, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா பிளஸ் சர்வீஸ், சிறுவருக்கான சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் பார்த்து பயன் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்குறேன். ஒருவேளை சர்ச்சில் நிறைய வசதிகள் இல்லாத இடத்துல இருப்பீங்கன்னா இதை கூட நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு டெய்லி நீங்கள் போடலாம். அது நல்ல மெட்டீரியல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.